வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோகி. ஸோ அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. காதலிக்க நேரமில்லை படத்தினுடைய ரிவ்யூ நம்ம சேனலில் ஆல்ரெடி விட்டுருக்கோம். ஸோ அதை மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து தருணம் படத்தினுடைய ரிவ்யூ முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி நைட்டு இல்லைனா நாளை காலையில் கண்டிப்பாக வந்து சேரும். ஸோ விஷ்ணுவர்தன் அவருடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆகிருக்க நேசிப்பாய படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காரு அறிமுக நாயனாக ஆகாஷ் முரளி அவர்கள் அண்ட் அதித்தி சங்கர் அவர்கள், சரத்குமார், குஷ்பு, கல்கி கொச்சன் அவர்கள். ஸோ இந்த படம் லிட்டரலி வந்து விஷ்ணுவர்தன் ஒரு 10 வருஷம் கழிச்சு இயக்கியிருக்காரு தமிழில். ஸோ அதுக்கு முன்னாடி ஷேஷான்னு ஒரு ஹிந்தி படத்தில் ஹிட் அடிச்சு விட்டாப்பில். ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் எந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்து போகலாம், ஸோ எந்த மாதிரி வந்திருக்குன்றதை டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். நேசிப்பாயா படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டுருக்காப்புல. அப்போது வந்து நியூஸில் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வருது. என்னென்னா, போர்ச்சுகல்லேருந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு மர்டர் கேஸில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த மர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொழிலதிபர், அவர் தான் சரத்குமார் அண்ட் குஷ்பு. அவனுடைய பையன் கார்த்திகை வந்து நம்ம அதித்தி வந்து கொண்டுட்டாங்க, அதனால் அவன் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்தோன்னே நம்ம ஆகாஷ்க்கு வந்து தாங்க முடியல. ஏன்னா வந்து அதித்தி அவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ காலேஜ் பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள்னால பிரேக்கப் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. ஸோ பல வருஷங்கள் கழிச்சு இவங்க 2 பேரும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ அதனால் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, போர்ச்சுகல் வந்து கிளம்பி போயிடுறாரு. இவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டா, என்னோட இவடா அஞ்சலடான்ற மாதிரி கிளம்பி போகிறாப்புல. அங்கே கிளம்பி போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து அட்வொகேட்டாக இருக்காங்க கல்கி அவர்கள். ஸோ அவங்கள போய் மீட் பண்ணி சில கேஸ் டீட்டெயில்ஸாக ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஹீரோயினை விடுவிச்சாங்களா இல்லையா, எப்படி காப்பாற்றினார்ன்ற கதை காலத்தோடு தான் இந்த படம் நகரப்படுது. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். பாசிட்டிவ் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப மினிமல் தான். ஸோ பாசிட்டிவாக நான் பார்க்குறது யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய பின்னணி இசை ஒரு ஓகே ரகமாக இருந்தது. பாடல்கள் அந்தளவுக்கு பெருசாக எடுபடலை. அண்ட் வந்து இந்த படம் வந்து ஒரு ரிச் லுக்காக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எஸ்பெஷலி போர்ச்சுகல் போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஒரு ஹாலிவுட் படம் பார்க்கும்போது என்ன ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரியான லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரியான சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இந்த படத்தில் நல்லாவே ஒத்துழைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் விஷ்ணுவர்தனுடைய பேட்டர்ன் தான் இந்த படத்துலையும் ஃபாலோ ஆகிருக்கு. லைக் நீங்கள் சர்வம் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அறிந்து மரியாமலோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்தாலும் சரி, அதில் இருக்கிற லவ் போர்ஷன்ஸ் மாதிரியே இந்த படத்துலையும் லவ் போர்ஷன்ஸ் இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜ் லவ் போர்ஷன்ஸ் காட்டியிருப்பாங்க. இந்த காலேஜ் லவ் போர்ஷன்ஸ் வந்து ஒரு ஓகே ரகமாக இருந்தது. அந்தளவுக்கு இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் இந்த காலேஜ் லவ் போர்ஷன் தான் வருது. அதேமாதிரி நீங்கள் விஷ்ணுவர்தனோட செகண்ட் ஆஃப் பேட்டர்ன் எடுத்துட்டிங்கன்னா படம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாக போதும். அது மாதிரி தான் இந்த படத்துலேயும் போகுது. லைக் வந்து சர்வமாக இருக்கட்டும், அறிந்து வரையாமலாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான் இந்த படமும் அப்படி அமையுது. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் ரிவீல் பண்ணுறாங்க. அது எல்லாமே ஓகேவாக இருந்தாலும் கூட அந்தளவுக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்றது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆர்ப்பரிக்கிற மாதிரியே ஒரு வந்து எதிர்பார்த்து பூர்த்தி செய்கிற மாதிரியான ஒரு கதைகளமோ இல்லை கருவோ இல்லை ஸ்க்ரீன் ப்ளேவோ பெருசாக அமையலை. ஏன்னா இந்த படத்தினுடைய கதையை ஆல்ரெடி பார்த்து பழகின ஒரு மரபு தொட்ட கதைன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான டெம்ப்ளேட்டான கதைகள் வந்து தமிழ்லையும் வந்திருக்கு, பல லாங்குவேஜ்லையும் வந்திருக்கு. எஸ்பெஷலி ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா தாம்தும் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து ரவி வந்து ரஷ்யாவில் மாட்டிப்பாப்பில், இங்கே வந்து ஹீரோயின் போர்ச்சுகல் மாட்டிருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி சிமிலாரிட்டி எல்லாமே ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த படம் பார்க்க தோணுச்சு. ஸோ பெருசாக சுவாரஸ்யமான விஷயங்களாக அந்த படத்தில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் தான் மேக்ஸிமம் கதையை வந்து செகண்ட் ஹாஃபில் தான் நவருது. ஸோ பெருசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் பெருசாக அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்றது தான் ஒரு நிசப்தமான உண்மை. அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா நடிக்கப்பட்ட எல்லா நடிகர்களும் லைக் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் முரளி அவருடைய அறிமுக படம். ஸோ அவர் வந்து ஒரு புதுசாக ஒரு பையன் வந்து நடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கல, நல்லாவே நடிச்சிருக்காரு. ஒரு சில இடங்களில் கொஞ்சம் நிறையாவே நடித்த மாதிரி தெரியுது. எஸ்பெஷலி இந்த காலேஜ் போர்ஷன்ஸ்லாம் நமக்கு அடிக்கடி வந்து அதர்வா வந்து தென்படுறாரு அவருடைய நடிப்பு மூலயமா. அண்ட் உருவத்து மூலயமா முரளி நம்மக்கிட்ட வந்து தென்படுறாரு. முரளிக்கு தாடி மீசாலாம் வச்சா அப்படி இருக்குமோன்ற மாதிரி ஃபீல் கொடுக்குறாரு. மற்றபடி நல்லாவே கொடுக்கப்பட்டவளே ஒரு சட்டிலாகவே நடிச்சு கொடுத்துருக்காப்புல. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா அதித்தி சங்கராக இருக்கட்டும், சரத்குமார் இருக்கட்டும், குஷ்புவாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதித்தி சங்கருக்கும் இவங்களுக்கும் உண்டான அந்த கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு அந்த காலேஜ் போர்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் சரத்குமார், குஷ்பு, அப்புறம் கல்கி இவங்க எல்லாருமே பெருசாக இந்த படத்தில் வந்து ஒத்துழைக்கப்படலை, அதாவது பெருசாக யூட்டிலைஸ் பண்ணப்படலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மற்றபடி நடிச்சிருக்காங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். மேலும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்குன்னு சொல்ல முடியாது. இவர் என்ன வேலை பார்க்குறாரு, எது வேலை பார்க்குறாரு, எவ்வளோ பெரிய கம்பெனி வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அப்படிலாம் தெரில. ஆட்டோமேட்டிக்காக அப்பா விசா கிடச்சிருமா, நான் போகிறேன்ப்பா. அவன் மாரி அப்பாட்ட வந்து கேட்குறாரு, உனக்கு ஓகேன்னு படுதா, நீ கிளம்பி, நீ அடல்ட்டு அப்படின்னு கிளம்பி போன்றாங்க. இதெல்லாம் அப்படியே ஜஸ்ட்டு கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அதெல்லாம் வந்து நண்பகத்தன்மையாகவே இல்லை. ஸோ செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் முடிக்கணுன்றக்காக இழுத்து வச்ச மாதிரியான ஒரு செகண்ட் ஹாஃப் தான் நான் பார்க்குறேன். பெருசாக சுவாரஸ்யம் உண்டாக்குற மாதிரியே ஸ்க்ரீன் ப்ளே நகரப்படல. சரி படம் முடிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் நிறைய பேர் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அதேமாதிரி இந்த கமலா தேட்டரில் போய் நீங்கள் பப்ளிக் ரிவ்யூலாம் எடுக்கிறாங்க இல்லையா, பப்ளிக் ரிவ்யூ எடுக்கிற சொல்ல அந்த பப்ளிக்லாம் இருக்காங்க தெரியுமா, அது மேக்ஸிமம் பெய்டு தான். ஸோ அதனால் விளம்பரத்தை நம்பாதீர்கள், அதை நான் இப்போயே சொல்லிக்கிறேன். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக
கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு ஓகே ரகமான படம். ஸோ ஒரு ஆவரேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு அபோவ் ஆவரேஜ் கூட வச்சுக்கலாம் மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 2.75. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்ச நம்பர், இந்த ரிவ்யூ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டே வித் மீ FDFS வித் மோஹி.